வணக்கம் நண்பர்களே! கி.பி. 7ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தை ஆட்சி செய்த பல்லவர்களின் முக்கிய துறைமுக நகரமான மாமல்லபுரத்தைப் பற்றியும், மேலும் அவர்களின் கட்டிடக்கலை, சிற்பக்கலை ஆகியவற்றைப் பற்றியும் இந்த வீடியோவில் தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல்லவ அரசர் முதலாம் நரசிம்மவர்மர் அவருடைய ஆட்சிக் காலமான கி.பி. 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ள இந்த கடற்கரை கோயில் பல்லவர்களின் கட்டடக்கலையின் உச்சமாக கருதப்படுகிறது. சுமார் 60 அடி உயர கோபுரத்தைக் கொண்டுள்ள கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ள இக்கோயில் இந்து கடவுள்களான சிவன் மற்றும் விஷ்ணு ஆகியோருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலின் முன்பகுதியில் அமைந்துள்ள ஏராளமான நந்தி சிலைகள் பல்லவர்களின் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும், பலிபீடம் மற்றும் குளம் போன்ற அமைப்புகள் பல்லவர்களின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்குகின்றன. இந்திரனின் கோபத்திலிருந்து கங்கை சமவெளி மக்களையும் கால்நடைகளையும் காப்பாற்றும் விதமாக கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்குவது போன்ற புராணக் கதையை பிரதிபலிக்கும் வகையில் அமையப் பெற்றுள்ள குடவரை கோயிலான கிருஷ்ணர் மண்டபம், உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி சிற்பங்களில் ஒன்றான அர்ஜுனன் தவம் செய்வதை 30 முக்கோடி தேவர்களும் காண வருகை செல்வது போன்று செதுக்கப்பட்டுள்ள அர்ஜுனன் தபசு, சரிவான பகுதியில் ஆணி போல் நிற்கும் பாறை, பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ள குரங்கு, மயில் மற்றும் யானை கூட்டங்கள், சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மும்மூர்த்தி மண்டபம், ஒரே பாறையில் கோயில் போல் செதுக்கப்பட்டுள்ள கணேச மண்டபம், இந்து கடவுளான வராகர் பற்றிய சிற்பங்களைக் கொண்ட வராகர் குகை கோயில், விஜயநகர அரசின் காலத்தில் கட்டப்பட்ட முடிவு பெறாத ராஜகோபுரம், இந்து கடவுளான மகிஷாசுரமர்தியின் சிற்பங்கள் அடங்கிய மண்டபம், இந்து புராணமான மகாபாரதத்தில் வரும் பஞ்ச பாண்டவர்களின் ரதங்களை நினைவுகூரும் வகையில் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்ச பாண்டவ ரதங்கள் போன்ற எண்ணற்ற சிற்பங்களை கண்டு ரசிக்கலாம்.